வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்வனோட 4வது பாகத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் வாலிலா குரங்கு. இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது போன அத்தியாயத்தில் இப்படி வந்தியத்தேவன் என்ன பண்ணான்னா, அங்கே சுரங்கப்பாதையில் போய் இந்த சுரங்கப்பாதை எங்கே போகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் போனால், அங்கே பார்த்தா அது சம்புவரையரோட கடம்பூர் மாளிகையில் இருக்கிற வேட்டை மண்டபத்துக்கு தான் வந்தியத்தேவன் போனான். அங்கே பார்த்தா அங்கேருந்து எப்படி வெளியில் போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தான். உள்ளே போகலாமா வேணாமான்ட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தான். திருப்பி போயிடலாமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்போ பார்த்தா திடீர்னு அந்தப்புறத்தோட கதவை, அதாவது வேட்டை மண்டபத்துலேருந்து அப்படி கதவை திறந்த உடனே அங்கே மணிமேகலை கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தப்போ வந்தியத்தேவனோட முகமும் அதில் தெரிஞ்சுது. அப்போ அதை பார்த்து மணிமேகலை கத்திட்டா. இப்போ மணிமேகலை என்ன பண்ணியிருக்கான்னா, நந்தினி வரப்போகிறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்காக அறைய தயார் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கண்ணாடியை பார்க்கும்போது தான் வந்தியத்தேவனோட முகம் மணிமேகலைக்கு அதில் தெரிஞ்சிருக்கு. உடனே உள்ள வேட்டை மண்டபத்துக்குள்ளே எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணேன்னா, அந்த அறையில் இருக்கிற ஒரு விளக்கை எடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை, அதாவது அங்கே ஒரு ரகசிய அறையோட கதவு இருக்குது, வேட்டை மண்டபத்தோட கதவு இருக்குது, ரகசிய வழி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மணிமேகலைக்கு ஏற்கனவே தெரியும். அதை யாரிடா திறந்துருப்பா, கண்ணாடியில் எப்படி நம்ம முகம் அங்கே தெரிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவளோட பணிப்பெண் சந்திரமதி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்ட்டு அவளும் வரா. அப்படி வரும்போது நான் இங்கே அறைய தயார் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் யாரோட முகமும் எனக்கு தெரிஞ்சுது. வேட்டை மண்டபத்தில் யாராவது இருக்காங்களான்னு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரமதியை கூப்பிட்றா. சந்திரமதி என்ன சொல்கிறான்னா, வேட்டை மண்டபத்தில் எதுவும் சத்தம் கேட்டுதுன்னா அது வௌவாலோட சத்தமாக தான் இருக்கும். வௌவால் தான் அதோட இதை சிறக அடிச்சுக்கிட்டு போயிருக்கும். அந்த சத்தம் தான், வேற யார் வரப்போறா அப்படின்ட்டு சந்திரமதி சொல்கிறா. அப்போ சந்திரமதி கிட்ட மணிமேகலை சொல்கிறா, இல்லை வேட்டை மண்டபத்தில் இருந்து அங்கே யாரோ என்ன பார்த்த மாதிரி இருந்தது, இங்கே பார்த்த மாதிரி இருந்தது. நானும் அந்த கண்ணாடியில் அந்த முகத்தை பார்த்தேன், யாரும் நின்னாங்க அங்கே, வா யாராவது இருக்காங்களா, ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சந்திரமதி சொல்கிறா, இல்லை இளவரசி, இங்கே பாருங்க, நாளைக்கு எல்லாரும் வராங்க. அவங்க வரப்போ அந்த மாதிரி நம்ம 2 பேரும் தும்மலும் இருமலும் இருந்தால் அங்கே வெறும் தூசி தான் இருக்கும், யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் அடிக்கடி கனவுல காண்ற மன்மதனோட முகமா இல்லை இந்த அர்ஜுனனோட முகமா தெரிஞ்சிருக்கும், அவரோட முகம் தெரிஞ்சுட்டா அப்படின்ட்டு கேட்குறா சந்திரமதி. அப்போ மணிமேகலை சொல்கிறா, ஆமாம் இது கனவு இல்லை, ஆனால் உண்மையிலே அவரோட முகம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்தது, வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது உடனே சந்திரமதி சரிம்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு திருப்பி சொன்னதுனால சரின்ட்டு சந்திரமதியும் என்ன பண்ணுறான்னா விளக்கை எடுத்துகிட்டு வரான். விளக்கை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா அங்கே ஒவ்வொரு சந்திரமதி என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற மிருகங்களை பார்த்துக்கிட்டே வரா. ஆனால் மணிமேகலை அது மட்டும் பார்க்கல. மணிமேகலை கீழே தரையில் யாரோட கால் தடமோ இருக்கு, யாரோ நடந்து போன மாதிரி இருக்கே, யார் அது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வரா. அப்படி யோசிச்சுட்டு வரும்போது பார்த்தா அங்கே ஒரு வாலிலா குரங்கு இருக்கு, குரங்கோட பதப்படுத்தின இது ஒன்று இருக்கு. அந்த குரங்கு ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த
சந்திரமதியை சொல்றா, அங்க பாருங்கம்மா அந்த வாலிலா குரங்கு ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப மணிமேகலை கிண்டலா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி உன்னை பார்த்த உடனே ஒரு சந்தோஷத்துல அது அசைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொன்னோன்னு, என்னம்மா என்னை வந்து கேலி செய்றீங்க அப்படின்னு சொன்னான்னு, ஆமா ஆமா நீ மட்டும் வந்து நான் கனவுல காண்ற அவரோட முகம்தான் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு சித்த பிரம்மை ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொன்ன, இப்ப நான் வந்து ஒன்ன சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, அங்க பார்த்தா திருப்பி அந்த வாலிலா குரங்கு அசைகிற மாதிரி இருக்கு. அது அசையுது அப்படின்னு சொன்னோடனே, சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விளக்க ஒழுங்கா பிடிச்சிருக்க மாட்ட, விளக்கோட நிழல் தான் அது, விளக்கோட நிழல் அசையும் போது குரங்கு அசைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வர்றாங்க. அப்புறம் யாருமே அங்க இல்லை. சரிடி வா, அங்க யாரும் இல்லை, இங்க யாரும் இல்லை, நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போறப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதாவது உள்ள போயிட்டா மணிமேகலையும் அந்த சந்திரமதியும் உள்ள போனதுக்கப்புறம் வந்தியத்தேவன் அதுக்கு பின்னால வாலிலா குரங்குக்கு பின்னால நின்று பின்னால இருந்து வெளியில வந்து அந்த குரங்கை பார்த்து, உனக்கு ரொம்ப நன்றி, நீ வாழ்க, உன்னாலதான் நான் வந்து தப்பிச்சேன், ஒருவேளை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும், ஒருவேளை மணிமேகலைக்கு என்ன தெரிஞ்சு அவ கொஞ்சம் இறக்கப்பட்டு எனக்கு உதவி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பா, இல்லைன்னா என்ன பண்றது, இப்ப வழியை தேடி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அந்த புறத்துக்கு போகாம வந்த வழியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த வேட்டை மண்டபத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தடவி போய்கிட்டே இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தா என்ன ஆகுதுன்னா, வாலிலா குரங்கு பக்கத்துல இருக்கு, இது முதலையும் கீழே இருக்கு, அவனுக்கு காலுக்கு கீழே இருக்கு. உடனே வந்தியத்தேவன் அந்த முதலை அப்படியே வாயை பொழந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்தியத்தேவன் என்ன பண்றான்னா, முதலையே நீ ஏன் இப்படி வாயை பொழந்துக்கிட்டு இருக்க, உன்னாலதான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு உதைக்கிறான். உதைச்ச உடனே அந்த முதலை அப்படி நகர்ந்த உடனே பார்த்தா அடியில ஒரு துவாரத்தோட வழி இருக்க மாதிரி இருக்கு. அந்த இது அப்படியே திறந்த உடனே பார்த்தா அங்க ஒரே படியா இருக்கு, கீழே இறங்கி போறதுக்கான படி இருக்கு. அப்ப அந்த முதலைய பார்த்து வந்தியத்தேவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீதான் அந்த வழியை மறைச்சு வச்சிருக்கியா, அந்த முன்னாலே சொல்லியிருக்க வேண்டியதானே இங்கேதான் வழி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை என்ன பண்றான்னா, அதை நகர்த்திட்டு அப்படி துவாரத்துக்கு வெளியே அப்படி இறங்கி வெளியில போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா அங்க யாரோ அதுக்குள்ள இருந்து யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது வந்தியத்தேவனுக்கு. அப்ப ஒருத்தரோட காலடி சத்தம் தான் கேட்குது. ஒருவேளை ஆழ்வார்க்கடியானா இருப்பானோ, அவன் நம்மளை தேடி வரானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியானா இருந்தா அவனை தடுத்து நிறுத்திட்டு அவனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு நம்ம வந்து கீழே போயிடணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது பார்த்தா திடீர்னுட்டு அந்த காலடி சத்தம் நிறைய பேர் வர மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு 5-6 பேர் வர மாதிரி இருக்கு. அப்ப இது ஆழ்வார்க்கடியான் இல்லை, அந்த இடுமன்காரியோட கூட்டம் தான், இடுமன்காரியும் ரவிதாசனும் அந்த கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் என்ன பண்றான்னா, ஒரே பாய்ச்சல்ல அங்க இருந்து அந்த படியில இருந்து அப்படியே திருப்பி அந்த வாலிலா குரங்குக்கு பின்னால போய் நிக்கிறான். அங்க போய் பார்த்தா அதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் என்ன அத்தியாயம்னா, என்னன்னா இருளில் ஒரு கரங்கள் அப்படின்னு பேரு. இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது என்னன்னா இடுமன்காரி தான் வரான் முதல்ல. அங்க அந்த வழியா வரும்போது இடுமன்காரியோட தலை தான் தெரியுது. சரி இது இடுமன்காரி தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு மணிமேகலை என்ன பண்றான்னா, அந்த வழியா திருப்பி வேட்டை மண்டபத்துக்கு உள்ள போய் பார்க்குறா, விளக்கு எடுத்துட்டு போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா இடுமன்காரி என்ன பண்ணுறான்னா, அவன் நின்றுட்டு அவனோட தலைப்பாக கழட்டி பக்கத்தில் இருந்த ஒரு புலிக்கு மேலே நிறைய தூசியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தட்டுற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்போ விளக்க தூக்கி பார்க்கும்போது அது இடுமன்காரி தானே மணிமேகலை தெரியுது. அப்போ இடும்பா நீதானா, நான் வேற யாரோன்னு நினச்சிட்டேன், நீ தானே நினச்சேன்,
ஏதோ சத்தம் கேட்டுதேன்னு வந்தேன், என்ன அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் தனியாக வந்தீங்க, அந்த வாயாடி தந்திரமதி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அது இங்கே ஏதோ சத்தம் கேட்டுதேன்னு ஏதோ வித்தியாசமாக சத்தம் கேட்டுது, அதனால தான் நான் வந்து சந்திரமதியை அப்பா கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன், நீ தான் தெரிஞ்சிச்சு, அதனால சந்திரமதியை நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னோடனே இடுமன்காரியும், ஆமாம்மா எஜமானுக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால நீங்கள் வந்து அவளை தடுத்து நிறுத்துங்க, சின்ன எஜமான் தான் நாளைக்கு விருந்தாளிகள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா காஞ்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு போனார், இந்த வேட்டை மண்டபத்தை சுத்தம் பண்ண சொல்லி, வரவங்களுக்கு இந்த வேட்டை மண்டபத்தை நாளைக்கு காமிக்கணும்ல, அதுக்காக தான் நான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவங்க சின்ன எஜமான் வந்து உன்னையும் என்னையும் தான் வந்து நம்புவார்ல, அதனால தான் நான் கூட பழுவூர் இளையராணிக்கு அங்கே இதை அறைய சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன், தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுமா நீ எவ்வளோ நேரமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாளிகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாளிகைன்னா 1 மணி நேரமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் சொன்னான்னே சரின்ட்டு அவளும் உள்ளே போயிடுறா. அப்புறம் இடுமன்காரி என்ன பண்ணுறான்னா, இடுமன்காரிக்கு தான் அங்கே இருக்கிற ரகசிய வழியெல்லாம் தெரியும், அதனால அவன் மணிமேகலை போனதுக்கப்புறம் அங்கே யானை பக்கத்தில் போய் வந்தியத்தேவன் வந்து யானையோட முகத்தை அப்படி தந்தத்தை பிடிச்சி அப்படி இழுத்தான்ல, அப்போ வந்து கதவு திறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல தான் இப்போ இடுமன்காரி என்ன பண்ணுறான்னா அவனோட காதை வச்சு கேட்குறான், அங்கே எதுவும் பேசுகிறாங்களா, என்ன சத்தம் இருக்குன்னு எதுவும் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது அமைதியாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னா திருப்பி அங்கே படிக்க போய் மற்றவங்கெல்லாம் வரதுக்கு வழியை விடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படி எல்லாம் தள்ளி வைக்கிறான். அப்படி வைக்கும் போது பார்த்தா திடீர்னுட்டு அவன் கீழே இடுப்பு வரைக்கும் படி இருக்கு, கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்படி இறங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த வாலிலா குரங்கு வந்து அவன் மேலே அப்படியே விழுந்துருது. அப்புறம் முதலையும் தள்ளி வைக்குது. யாரோ ஒருத்தரோட கை வந்து அவனை இன்னும் தள்ளி விடுது அப்படின்ட்டு சொல்கிறாரு கல்கி. அந்த இடத்துல பார்த்தா அது என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது இடுமன்காரி அங்கே வவ்வால் பறக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த வாலிலா குரங்கு அவன் மேலே விழுது. அவன் மேலே விழுந்தவுடனே அவன் ஒரு பயத்தில் கத்திட்டான், பயங்கரமாக கத்திட்டான். அங்கே பார்த்தா கீழே இருந்து ரவிதாசன் இந்த மாதிரி என்ன எதுவும் பிரச்சனையா, நாங்கள் வந்து திரும்பி போகலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை, இங்கே வரும்போது இந்த வாலிலா குரங்கு என் மேலே விழுந்துடுச்சு, அது இடம் தள்ளி வந்து விழுந்துடுச்சு, எப்படி விழுந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான்னா அது எப்படிடா கீழே விழுந்தது அப்படின்ட்டு யோசிக்கும் போது பார்த்தா திடீர்னுட்டு ஒரு கை வந்து இன்னும் தள்ளி விடுது. அப்போ பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இங்கே எதுவும் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்கிறான். அப்போ பார்த்தா அப்படி தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மனுஷனோட கை வேறு யாரோட கையும் இல்லை, வந்தியத்தேவனோட தான். வந்தியத்தேவன் தான் அங்கே போய் தள்ளி விடுறான். அவனை தள்ளி விட்டுட்டு அந்த முதலைய தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாலிலா குரங்கையும் அவன் மேலே தள்ளி விட்டு இந்த மாதிரி பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ ரவிதாசனோட கூட்டம் வேறு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து யாரு கண்ணையும் பற்றக்கூடாது, ஒரு ஆபத்தான நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது, அங்கே வெளியிலையும் அந்த வழியாகவும் போக முடியாது, அந்தபுரத்துக்கு போனாலும் அங்கே என்னென்ன அபாயம் இருக்குன்னு தெரியாது. மணிமேகலை இருந்தால் நம்மளை வந்து காப்பாற்றுவா, மணிமேகலை போய் பார்க்குறப்போ என்ன காரணம் சொல்கிறது, உன் மேலே உள்ள காதலால் தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லவா, சீச்சி அவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொன்னால் அவன் நம்புவாளான்னு தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே போனாலும் மணிமேகலை மட்டும்தான் அந்த புறத்தில் இருப்பான்னு என்ன நிச்சயம், அங்கே வந்து வேறு பெண்கள் இருந்தாலும் இருப்பாங்க, அவங்க ஒருவேளை என்னை பார்த்து அவங்க போய் சம்புவராயர்கிட்ட இந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்கன்னா அவர் நம்மளை கொன்னே போட்டுருவார், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்த மாதிரி அந்த வழியை, அந்த புறத்துக்கு போகிற வழியை
வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா அங்கே உள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுறான். அப்படி முயற்சி பண்ணும்போது பார்த்தா மணிமேகலை திறந்த மாதிரி அவ்வளோ பெருசாக கதவெல்லாம் ஒன்றும் திறக்கலை. கீழே ஒரு வட்ட வடிவத்தில் வந்து ஒரு இது வழி இருந்தது. அதில் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா பாதி தலையும் அந்த பக்கம் போயிடுச்சு, பாதி உடம்பும் அங்கே போயிடுச்சு. ஆனால் மீதி உடம்பும் மாட்டிக்கிச்சு, வெளியில் வர முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமதி என்னை காப்பாற்று, நீ சொல்லி தானே நான் இங்கே வந்தேன், இந்த நேரத்தில் என்னை காப்பாற்று, இங்கே வான்னு கூப்பிடுறான். அப்போ சந்திரமதி இங்கே இல்லை, நீ யார், இந்த வேலையில் சந்திரமதி உன்னை ஏன் வர சொன்னான் அப்படின்ட்டு மணிமேகலையோட குரல் கேட்குது. மணிமேகலை கேட்குறான்னு தெரிஞ்சிருந்தும் மணிமேகலைன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம மாட்டிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சந்திரமதி அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ பார்த்தா என்ன பண்ணுறான்னா மணிமேகலை அந்த விளக்க ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா யார் நீ அப்படின்னு கேட்டுட்டு இந்த நேரத்தில் என்ன ரகசிய வழியில் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டு வந்தியத்தேவனோட கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறான் மேலே. அப்படி அது அதாவது வட்ட வடிவான வழியில் வந்தப்போ பார்த்தா அது ஒரு மாதிரி உடம்பு மேலே தூக்கிட்டு இருக்கு, கீழே தரையில் இல்லை. அதனால வந்தியத்தேவனோட தோலை பிடிச்சி கீழே இறக்கி அவனோட கையை பிடிச்சி அப்படி அங்கே உள்ளே இழுத்தக்கப்புறம் அவன் வந்து உள்ளே வந்துடுறான். அப்போ அவன் எந்திரிச்சு நிற்கும் போது வந்தியத்தேவனோட முகத்தை யார் அது அப்படின்னு பார்க்குறதுக்காக மணிமேகலை என்ன பண்ணுறான்னா அந்த விளக்கை அப்படி தூக்கி பிடிக்கிறா. அப்படி தூக்கி பிடிக்கும் போது அவன் அடிக்கடி கனவுல பார்த்த முகம் வந்து அவளுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா அது அப்படியே வந்து வந்தியத்தேவன்னா முன்னால் வந்து நிற்கிறான். அவன் வந்து அப்படியே மெயின் மறந்து வந்தியத்தேவனை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வேட்டை மண்டபத்தில் நிறைய பேர் உள்ள நுழையிற மாதிரி சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு பார்க்குறாங்க. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் மணிமேகலையை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கடம்பூர் மாளிகையிலேருந்து தப்பிக்கிறானா இல்லை ஆதித்த கரிகாலன் வந்ததுக்கப்புறம் அவன் கூடயே இருக்க போகிறானா, என்ன நடக்க போகுது, ஆதித்த கரிகாலன் வருவானா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.